இந்த 12 இருக்குல்ல, அதையும் ஒரு தடவை செக் பண்ணணும். சரி, அப்போ இதுல ரொம்ப சுலபமான வழி என்னன்னா, இந்த 4 கார்னர்லயும் 4 பார் போடுறதுதான். அப்புறம் நாம பார்க்கலாம், இங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இங்கேயும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இதுலயும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுல எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு. அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து இது வரைக்கும் ஒரு 12 எக்ஸ்ட்ரா போட்டோம். அப்போ அது வரும்போது இந்த விஷயம் கரெக்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் நாம ஒவ்வொரு பீமையும் பார்த்து எடுக்கணும். இந்த ஒரு பீம்ல இங்கிருந்து பில்லர்கள் கொடுக்கறத தவிர்க்கிறதுக்காகத்தான் நாம இப்படி செஞ்சிருக்கோம். இந்த ஒரு விஷயம் வெறும் 12 டிசைன் காரணமா நமக்கு ஒரு ஃபுட்டிங், அதோட பெடஸ்டல், எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள வரும். அதையெல்லாம் நாம தவிர்க்கலாம். ஏன்னா நம்மளோட எல்லா ஜங்ஷன்லயும் கொண்டு போய் நம்ம பில்லர் வைக்கல. இதுலயும் 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 எதுலயுமே பில்லர் இல்ல. ஆனா நமக்கு தேவையான அளவுக்கு இங்க உறுதி இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இல்ல. அப்போ நமக்கு இந்த மாதிரி வர்ற இந்த ஜங்ஷன்ல தானே நம்மளோட அந்த 45ங்கிற ஜங்ஷன் இருக்கு. அந்த 45ங்கிற ஜங்ஷன் அப்ப வெறும் 2 துண்டு கம்பிங்கிறதுக்காக நாம ஒரு ஃபுட்டிங்க சேமிக்கிறோம். இந்த ஃபுட்டிங்னா அதோட அளவு, அதோட வேலையாட்கள். ஒன்னும் இல்லைனாலும் அந்த பணம் ஓனரோடது தானே போகுது. அப்போ ஓனருக்கு நாம அதிகபட்சமா சேமிக்கத்தான் இப்படி செய்யறோம். இல்லைன்னா எல்லா இடத்துலயும் பில்லர் போட்டு இந்த மாதிரி செஞ்சா நிறைய வால்யூம் வரும். அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த ஃபுட்டிங்கே இப்ப நம்ம செஞ்சப்போ பலதும் பல சைஸ்ல தானே கொடுத்திருக்கோம். இல்லைன்னா எல்லாம் ஒரே கணக்கு 5க்கு 5 சைஸ்ல போட்டுடுவோம். ஒரே அடியா செஞ்சுட்டா என்ன ஆகும்னா, சில இடத்துல 5க்கு 5 பத்தாது. சிலதுல நான் அதை விட அதிகமாக்கி இருக்கேன்.